உன்னை போன்ற அழகான பெண்ணை இப்பொழுதுதான் நான் பார்க்கின்றேன். என்னை கட்டி அடித்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சுவாமி, யார் எப்பேர் பட்டவர் என்று அறிந்து தெரிந்து பேசுகிறார். மும்மூர்த்தியில் ஓர்மூர்த்தியாக இருக்கக்கூடிய நீங்க உங்க மார்பில் மகாலட்சுமி என்ற எவ்வளவு அழகா குடிக்கொண்டிருக்கிறார். அவளை விடுவான அழகா இருக்கிற அவளை மறந்து என்னோட சந்தோஷமா இருக்க சொல்லிருக்கிறார். தெரியாமல் என்னுடைய ஆசைப்பட்டீங்க. ஆகையினால அவர்தான் நீங்க ஆசைப்பட்டது நான் ஏற்றுக்கிறேன். ஆகையினால் இருக்கவே கூடாது. சொல்வது கேளுங்க. உங்க மனைவி காதல் என்று விழுந்தா எனக்கு அந்த உங்களுக்கு அவருக்கு வந்தவனை மிகவும் அழகாக இருக்கிறது. என்னை கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விடு. என்னுடைய ஆசை தீர்ந்து விடும். நான் சென்று விடுகின்றேன். உன்னுடைய கடமையை நீ செய். அதான் உன்னை பின்ன பார்க்காத ஒரு பெண்ணை பார்த்ததுலே காதல் வருவது உங்களுக்கு. அதனால சொல்றேன், உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. உங்களை தெய்வமா வணங்கிதான் இது வரைக்கும் பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு காதல் வரும் என்று எனக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்வதற்கு மற்றவரையும் வந்து போயிடுவேன். ஒரு கடவுள் செய்கிற வேலையா இது. நான் யாரும் சாதாரண பூவக பெண். என்னோட சந்தோஷம் இருந்து அழகான குழந்தை இப்படிப்பட்ட ஆண்டவனே உன்னோடு வந்திருக்கிறேன் என்றால் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். குளத்தில் எத்தனையோ ஒரு குழந்தை
அதனால நீ வந்து குழந்தைக்கு சந்தோஷம் சொல்றீங்களா? அதான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருவரும் சந்தோஷமா இருந்தோம். அப்படி இருவரும் சந்தோஷமா இருந்ததுன்னா அழகான ஒரு ஆண் பாருங்க. உன் மீது இருக்கக்கூடிய கோலத்தினால் நான் இப்படி செய்துவிட்டேன். நடந்துவிட்டது. நான் வருகின்றேன். வேற எதுக்கு போட வேண்டாம். அதான் குழந்தை வச்சு நான் எப்படி இருக்கிறது? நான் இந்த தேவலோகம் வரும்பொழுது கன்னி பெண்ணாக இருந்தேன். அப்படி கன்னி பெண்ணாக இருந்த நான் குழந்தையோடு பூலோகம் சென்றா என்னுடைய நாட்டு மக்கள் எனக்கு கேவலமா பேசுவாங்க. என்னுடைய தந்தை எனக்கு கேவலமா பேசுவாங்க. இந்த குழந்தையோடு நான் நாட்டுக்கு எப்படி செல்வது ஒன்றுமே புரியவில்லை. எனக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு இந்த குழந்தை ஒரு காலத்தில் இவருடைய பேரு புகழ் நாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குழந்தையுடைய காலத்தை இருக்கிறது. இந்த குழந்தை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று சொல்லுங்க. இதனுடைய அர்த்தம் ஒன்றுமே புரியவில்லை. இதை கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு நேரத்தில் ஹரிச்சந்திரன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிறந்தார்கள். எல்லாம் எப்படி இந்த குழந்தை இவர்கள் வளர்ந்து ஆளாகி பெரியவனாகி நான் தாய் என்று பெரிய தந்தை என்று கேட்கும் போது நீ எப்பொழுது அந்த நேரத்தில் பாதி தேவர்கள் வரும்பொழுது கண்டிப்பாக எவ்வளவு சந்தோஷமாக ஆனந்தமாக ஆடிப்பாடி கொண்டு இருந்தாலும் இந்த இடத்தில் எனக்கு ஒரு குழந்தை பிறப்பு என்பதை கடவுள் நினைத்து பார்த்ததே கிடையாது. என்னுடைய தந்தை சொல்லி அனுப்பி வைத்தார். தேவலோகத்தில் இருந்த தேவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்து விடுவார். ஆகையினால் அவருடைய சூழ்ச்சிக்கு ஏற்க அனுப்பாமல் நீ பூலோகம் வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அவருடைய வார்த்தையை கேட்காமல் இவரோடு சந்தோஷமாக இருந்து இந்த குழந்தை பெற்றெடுத்து விட்டேனே. இந்த குழந்தையோடு என் தந்தை முகத்தில் எப்படி விடுப்பேன்? அப்பா, இந்த பாவி நிலைமையை பாரப்பா. உன்னுடைய மகள் எவ்வளவு கடைசியாக வளர்த்தேன். என்னுடைய கற்புக்கே கலகம்